நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல நாளில் காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த திருநாளிலே உங்களோடு நிற்கப்படின தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக்கிக் கொண்ட தினம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற வேறே பெரிய ஜாதி இது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கரங்களை கொடுத்து கர்த்தர் நல்லவர் சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். நேற்று இருந்து மாறாதவர். ஆமென். விசேஷமாக நிற்கப்படின தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரம். அன்பு போதகர் அவர்களுக்காக, அன்பு போதகர் அம்மா அவர்களுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக ஜூடா அவர்களுக்காக, எமி ஜூடா அவர்களுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நல்ல அழகான திருமண ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் நின்று செய்ததை நினைக்கும்போது நான் உண்மையாகவே இந்த ஆழத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்தினோம். தேங்க்யூ. திருமண ஆராதனை என்ஜாய் பண்ணதுனால சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அழகான ஆராதனை பல நாட்களாக, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு திருமணம், தேவ பிரசன்னத்தோட கூடிய ஒரு ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னும் நம்ம எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய புதிய தரிசன பூமியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குகிற கர்த்தர். யோசுவா 18:1 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் சீலோவிலே கூடி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். நேஷன் அண்டர் தேர் கண்ட்ரோல். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். மறைமலை நகர்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஆபித்த உடனே கர்த்தர் காரியங்களை வாக்குகிறார். தரிசன பூமிக்கான வாக்குத்தத்தமா இதை சொல்லலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நாம் ஆராதிக்கிற சர்வவல்லமை உள்ளவர், என்னைக்கும் மாறாதவர். அவர் மகிமையான காரியத்தை நமக்கு செய்வார். ஒரு நல்ல நாளுக்காக நம்ம எதிர்பார்த்து நிற்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்தில் அதை செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். மலையை நிறுத்துறார் அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுகிற போது கர்த்தர் செய்கிறார்னா இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். அற்புதமாக கர்த்தர் செய்வாங்க. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு கூட ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பதாக நம்ம மேலே உள்ள தேவ திட்டத்தை பாருங்களேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம், 41வது வசனம். யாத்ராகமம் 12, 40, 41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. நீங்க 40ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் என்று எழுதப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர். நீங்க புறப்பட்ட பின்பு 41ஆம் வசனம், கர்த்தருடைய சேனை எல்லாம். ஆமென் சொல்லுங்களேன். அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட பின்பு கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிற, நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை கர்த்தருடைய சேனை. இன்னொரு தடவை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய சேனை. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவர்தான் நமக்கு மகிமை பொருந்திய கேடகம். இந்த அன்பு தகப்பன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களுக்குள்ள, நம்முடைய ஊழியங்களுக்குள்ள, நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்கிற நன்மைகளை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை தேவ பிள்ளைகள் திருப்புங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமா? அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கிறார். யோசேப்பு போத்திபார் வீட்டில் இருக்கிறதுனால யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டை. யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டை. நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன். யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அப்ப நமது நிமித்தம் நம்ம வீட்டை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டார்.
நமது நிமித்தம் நம்முடைய ஆபீஸை, நமது நிமித்தம் நம்முடைய ரிலேட்டிவ்ஸை, நமது நிமித்தம் மற்றவர்களை அப்படிலாம் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நமது நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிப்பாங்களா, ஆசீர்வதிக்க மாட்டாங்களா? இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போறோம். நமக்கையும் நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும், ஆமென் சொல்லுங்களேன். நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்படி ஒரு சில தேவ மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு எங்க வாழ்க்கையில் அது செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. முதலாவது பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அவளையும் அவளுக்கு உண்டான யாவையும், இதுதான் நம்முடைய தியான வசனம். இந்த நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும், ஆமென் சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும். நமக்குண்டான எல்லாமே தான். நமக்குன்னு என்னென்னலாம் கர்த்தர் நிர்ணயித்தாங்களோ அதையெல்லாம். இப்போ இந்த ராகாபை குறித்து பார்த்தோம். இன்னொரு வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா அன்பு சகோதரரோடு சேர்ந்து? 25 எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். ஒருவேளை இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த ராகாப் அவங்களை குறித்து வேசி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனா அவர்களுக்குள்ளிருந்த ஒரு காரியம் இன்னைக்கு முழு எரிகோவும் சாபத்தீடான அழித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த ராகாபும் அவங்க வீடும் அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுன்னு பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எங்கிருந்து வந்தது? சம்பந்தமே கிடையாது. ராகாபுக்கும் இல்லைன்னா ராகாபுடைய சூழ்நிலைக்கும் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறது எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ராகாபையும் அவள் வீட்டில் உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியம் ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த சூழ்நிலையும் இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ராகாபையும் அவள் தகப்பனையும் அவளுடைய தாயையும் அவள் குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். முதல்ல பார்க்கிறோம், இந்த ராகாப் இன்னைக்கு இஸ்ரவேல் நடுவிலே. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் வம்ச வரலாறுல இந்த ராகாப் இருக்காங்க. இதுவும் தாவீதுக்கு பூட்டியாக, ஓபேத்துடைய பூட்டியாக இவள் நிறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி இந்த மகிமை வந்தது? சூழ்நிலை எதுவுமே வாய்ப்பில்லை சிஸ்டர். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் காரியத்தை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அவங்க 2ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையை பாருங்களேன். இந்த ராகாபுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சையை பாருங்க. இன்னைக்கு நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம் பிரதர், இன்னைக்கு நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம் சிஸ்டர். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன் 2:12-13 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எல்லாரும் சேர்ந்து கூட வாசிப்போம். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்கள் என் தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. வாசிப்போமா அடுத்த வசனம் சேர்ந்து? நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து. எவ்வளோ ஒரு விண்ணப்பம் பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம வந்திருக்கிறோம்ல, நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அம்மா ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு யாராவது இன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம், கர்த்தர் ஆமேன்னு சொல்லுங்களேன். என் முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். எத்தனை பேருக்கு ஆசை? ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை தேடினாங்களா? நம்ம அப்பாவை தொடமாட்டாங்களா? நம்மளை தேடி வந்தாங்களே நம்ம அண்ணனை தொடமாட்டாங்களா? நம்மளை தேடி வந்தாங்களா நம்ம அக்கா தங்கச்சியை தொடமாட்டாங்களா? இந்த ராகாபுக்குள்ள ஒரு வாஞ்சையை பாருங்களேன். இதுதான் அவங்களுக்கு சரியான பாயிண்ட். எனக்கு இந்த ரட்சிப்பு வேணும், எங்க அப்பா ரட்சிக்கப்படணும், எங்க அம்மா ரட்சிக்கப்படணும், என் அக்கா ரட்சிக்கப்படணும், என் தங்கச்சி ரட்சிக்கப்படணும், என் அண்ணன் ரட்சிக்கப்படணும், என் தம்பி. அந்த ராகாபுடைய விண்ணப்பத்தை பாருங்க. அதுதான் நம்ம 6:22 பார்த்தோம். ராகாபையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசுவா உயிரோட காத்தான். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி உண்டானது இந்த விசுவாசம்? எப்படி உண்டானது இந்த வைராக்கியம்? இந்த அம்மாவுடைய விசுவாசம். அவங்க வேசி என்று அடையாளப்படுத்தப்பட்டா கூட அவங்களுக்குள்ள இயேசுவை கர்த்தரை குறித்து அறிந்து வைத்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ரொம்ப அழகான வசனம் பாருங்களேன். 10வது வசனத்தை வாசிப்போமா? 2:10. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது ஓகுக்கும் செய்த கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே, உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவன. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உங்கள் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர்,
உங்கள் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர் என்ற அந்த விசுவாசம் தாங்க இந்த அம்மாவை, அவங்க குடும்பத்தை, அவங்க அப்பாவை, அவங்க அம்மாவை, அவங்க அண்ணனை, தம்பியை, அக்காவை, தங்கச்சை ரட்சிப்புக்குள்ள நடத்திச்சு. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நம்முடைய முழு குடும்பத்தை ரட்சிக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த ராகாபு குறித்து இன்னும் கொஞ்சம் நீங்க வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் ரெண்டாக பிளந்ததை நாங்க கேள்விப்பட்டோம். இங்க சீகோனையும் ஓக்கையும் கொன்று போட்டதை நாங்க கேள்விப்பட்டோம். அப்ப எத்தனை வருட ஹிஸ்டரி அதுல இருக்கு? யாராவது சொல்லுங்களேன். இந்த ராகாப் சொன்ன இந்த வசனத்துல எத்தனை வருட வரலாறு இருக்கு? 40 வருட வரலாறு இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு 40 வயசு இருந்ததுதான் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா கணவன் மனைவி பிள்ளைகள்னா போடலை. அப்பா அண்ணன் அக்கா தங்கச்சி தான் பேசுறாங்க. அவங்களுக்கு 40 வயசு தாண்டி இருந்தாதான் நமக்கு தெரியாது. ஆனா வேதத்தை குறித்து, கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய மகத்துவத்தை குறித்து, கர்த்தருடைய ஆளுகை குறித்து, கர்த்தருடைய வல்லமை குறித்து, கர்த்தருடைய வைராக்கியத்தை குறித்து அவங்க வசனம் பேசுறாங்க. பாருங்க, வசனம் பேசுறாங்க. அன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக செங்கடலை பிளந்த கர்த்தர் உங்கள் கர்த்தர். இப்பொழுது சீகோனை ஓகையும் கொன்று போட்ட கர்த்தர் உங்க கர்த்தர். எங்களையும் காப்பாற்ற சொன்ன அந்த விசுவாச வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி ராகாபையும் ராகாபுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் பிரதர். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் நம்முடைய குடும்பத்தை சந்திக்கும் பிரதர். நீங்க சொல்லுவீங்களா, என் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படணும், எங்க அம்மா, எங்க சம்பந்தார் குடும்பம், எங்க மாமியார் குடும்பம், என்னன்னாலும் சொல்லுங்க. ஆனா நமக்குள்ள உள்ள விசுவாசம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். ராகாபம்மாவுடைய சூழ்நிலை கடினமான சூழ்நிலை. ஒருவேளை எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் புறந்தள்ளப்பட்ட, எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா அவர்களுடைய விசுவாசம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், போனவர் வந்திருக்கும் கூட ஞாபகப்படுத்தினேன், நம்முடைய கர்த்தருக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவர் சந்ததிகளின் தேவன், காட் ஆஃப் ஜெனரேஷன். அன்றைக்கு சகைகிட்ட கர்த்தர் சொல்றாங்க, நீ மரத்துல இருந்து இறங்கி வான்னு சொன்னோடனே சகை சந்தோஷமா ஓடுறாரு. கர்த்தர் சொன்னாங்க, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு சகையுக்கு ரட்சிப்பு வந்து தானே சொல்லணும். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இல்ல சகையும் மனைவி பிள்ளைகளோட மரத்துல போய் உட்கார்ந்து இருந்தார் இல்லையே. ஆனால் கர்த்தரிடத்தில் இருந்த வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. நீங்க ரட்சிக்கப்பட்டோம்னா நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும் பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படும். அதுதான் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. கொர்நேலியு கர்த்தருக்கு முன்பதாக பயந்தவனா இருந்தான், தேவனுக்கு முன்பாக பயந்திருந்தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளை போட்டபோது அவன் வீட்டுக்குள்ள இருந்த எல்லார் மேலேயும் கர்த்தர் ஊற்றினார். இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாவற்றின் மேல ஒரு கையை ஒரு சுத்திருமா, எங்க குடும்பத்தில் உள்ள எல்லார் மேலேயும் ஒரு ரட்சிப்பு உண்டாவதாக. எங்க குடும்பத்தில் உள்ள உண்டான எல்லாவற்றின் மேல ரட்சிப்பு உண்டாகும். அப்படியே சொல்லுங்க, அப்படியே பேர்களை சொல்லுங்க. யார் ரட்சிக்கப்படல பேரை சொல்லுங்க. எங்க குடும்பத்தில் உள்ள எல்லா ரட்சிக்கப்படுவார்களாக. எங்களை தொட்ட அன்பு தகப்பன் எங்க மேல கடந்து வந்து நம்முடைய ரட்சிப்பின் வல்லமை என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கால வேளையில கடந்து வருவதாக. எங்க குடும்பத்தின் மேல ஒரு விசேஷித்த வல்லமை மெல்மா கபதரதியாந்தனபா. அதுதாங்க கர்த்தர். இதுதான் கர்த்தர். அன்றைக்கு சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் சிங்குலர்ல கேட்கிறான். பவுலும் சீலாவும் சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். இப்ப சொல்லுங்க, நம்முடைய கர்த்தர் சந்ததிகளின் தேவனா இல்லையா? ஆமென். சங்கீதம் 22:30 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறைக்கும் ஆண்டோட சந்ததி எனப்படும். லீதியால் அன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க. பெண்கள் மீட்டிங்ல உட்கார்ந்து அன்னைக்கு வழக்கமா கூடுற கூட்டத்துல பவுல் தான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் அவங்க இருதயத்தை திறக்கிறாரு. அவள் தேவனை வணங்குகிறவள், தேவனை வணங்குகிற ஒரு கூட்டம். ஆனா அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லுகிறது, அவள் வீட்டாரும் விசுவாசித்து ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வீட்டார் வரல, வந்தது லீதியால் தான். ஆனா எப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகளை நம்மிடத்திலே விலைய பண்ணுகிறாரோ நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். என்ன கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. ராகாப் தன் குடும்பத்தாரை ரட்சித்துக் கொண்டாள். அவள் தன்னுடைய சந்ததியை தேவனுடைய சந்ததியோடு இணைத்துக் கொண்டாள். மத்தேயு 1:1 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமா இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம பார்க்கிறோம். ராகாபிடத்திலே போவாசை பெற்றான். சல்மோன் போவாசுடைய அம்மா ராகாப். எப்படி இருக்கும் பாருங்க. போவாஸ் ஒரு அற்புதமான கேரக்டர். பார்த்துருக்கீங்களா? ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல இயேசுவுக்கு ஒப்புமையா போவாச யோசேப்பெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான பாத்திரத்தை பெற்றெடுத்தது தாங்க இந்த ராகாப். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கலாம். எப்போ விசுவாசிச்சாங்களோ அப்போ சூழ்நிலைகள் மாறுகிறது. விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டோ. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்கிறதை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு காலையில கர்த்தர் நம்முடைய HTC சபைக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, நம்முடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தர் தொடுவா. குடும்பம் முழுவதையும் கர்த்தர் தொடுவா. அல்லேலூயா.
ரோமர் 10:10 மட்டும் வாசித்துருவோமா? ரோமர் 10:10 ஒரு அழகான வசனம் இருக்கு பாருங்களேன், அதை மட்டும் வாசிப்போம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால். ராகாப் செஞ்சாங்களா செய்யலையா? இந்த ரோமர் 10:10 நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க வால் கிளாக் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, வால் கிளாக், டைம் பீஸ், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10:10 தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி தானே? நீங்கள் எந்த வால் கிளாக்கல்னா வாட்சோடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைம் 10:10 தான் நிற்கும். இப்படி இருக்கும், ஸ்மைல் மாதிரி. காரணம் என்னென்னா, அவங்க சொல்லுவாங்க ஆப்ரஹாம் லிங்கனும் ரீகன் யாரோ ஒருத்தர் சுட்டு கொல்லப்பட்ட நேரம், அவர் சுட்டு கொல்லப்பட்டோடனே அவருடைய வாட்ச் 10:10 நின்னுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்கே. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? ரோமர் 10:10. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம வாயினால் அறிக்கையிட கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ராகாப் பெற்றுக்கொண்ட அதே ரட்சிப்பு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள சந்தோஷத்தை உண்டாக்கும். இப்படி பாருங்க, ஒரு ஸ்மைலி, அதுதான் ரட்சிப்பு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ராகாபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ரட்சித்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ ராகாப் அவங்க வீட்டுக்குள்ள அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தக்கச்சி எல்லாரையும் கூட்டு வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் முதல் நாள் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் திட்டிருப்பாங்களா? திட்டிருக்க மாட்டாங்களா? உனக்கு என்ன இருக்கா? எதுக்கு எங்களை உள்ளார உட்கார வச்சிருக்கிற? ஏன்னா ஒட்டுமொத்த எரிகோம் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குது இஸ்ரேல் ஜனங்களை. இந்த ஒரு குடும்பம் மட்டும் உள்ள உட்காந்துருக்கும். இல்லை கர்த்தர் நல்லவர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முத நாள் சமாளிச்சிருப்பாங்க, 2வது நாள் பிரச்சனை, 3வது நாள் பிரச்சனை, 4வது நாள் பிரச்சனை, 5வது நாள் பிரச்சனை, 6வது நாள் பிரச்சனை, 7வது நாள் 7 தடவை பிரச்சனை. எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ராகாபுக்குமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அவங்க சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க, நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள, நம்ம குடும்பத்துல ரட்சிப்பை தந்துருவாரு, எங்க அப்பாவை தொற்றுவாரு, இந்த குடி அடிமைத்தனத்துல விடுதலை ஆகிடுவாங்க, இந்த பிரச்சனை விடுதலையாக நம்ம எவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், அலங்கங்க எல்லாம் இடிந்து விடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய விசுவாசம் காரியங்களை ஜெயமாய் மாறும். இப்போ சொல்லுங்க, என் குடும்பம் ரட்சிக்கப்படும். நம்ம வாயினால சொல்லுவோமா? என் குடும்பம் ரட்சிக்கப்படும். என் குடும்பத்தில் எல்லாரும் தேவனால் தொடப்படுவார்கள். என் குடும்பத்தில் தொடப்படாதவங்க இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தில் தொடப்படுவாங்க. இந்த சத்தம் ஒன்று கேட்கும், அப்ப எல்லா தடைகளும் அங்க உடைந்து விழும். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தாரோடு இணைந்து கொள்ளுவோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் நல்லவர்ல. முதலாவது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் ரட்சிப்பு. காரணம் விசுவாசம். நீங்க கர்த்தர் சொல்லுவாங்கல்ல பாவியான ஸ்திரீட, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து சொல்லுவாங்க, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த பர்த்திமை கிட்ட சொல்லுவாங்க, மகனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த 10 குஷ்டரோகிகளை ஒருத்த வந்து நன்றி சொல்ல வருவான் பாருங்க, சமாரியன். அவன்கிட்ட கர்த்தர் சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு நம்ம பேசுகிறது விசுவாச வார்த்தை நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ரட்சிக்கும். யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்படுதுன்னா, நமது நிமித்தம் நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படாதா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது பாருங்களேன், ரெண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்றாங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமா? 2 சாமுவேல் chapter 6. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வரலையே. ஆமென். அடுத்த வசனத்தெல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இன்னும் அழகா இருக்கும் பாருங்களேன். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். போதும். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ராகாபுடைய விசுவாசத்தின் நிமித்தம் ராகாபை அவங்களுக்கு குடும்பம் முழுவதையும் ரட்சித்தார். இங்க ஓபேத் ஏதோம் இவர் ஒரு புறஜாதியான் தான். கித்தியன் என்றால் பெலிஸ்திய தேசத்துல உள்ளவன். பெலிஸ்திய தேசத்துல வாழ்ந்த ஒரு பெலிஸ்தியர் தான் இந்த கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோம். இவர் வீட்டில் 90 நாள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஆனா நீங்க 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, பெட்டியை பெத்சிமேஸ்ல இருந்த ஜனங்கள் அங்கே கீரியாத் யாரிம் வீட்டில் இருந்த கீரியாத் யாரிம் ஊர்ல இருந்த அபினதாபுங்கிற ஒருத்தர் வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. என்ன நல்லா கவனிங்க, அபினதாப் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தான். அங்க வசனம் சொல்லுகிறது, ஏறக்குறைய பெட்டி 20 வருஷம் இருந்தது. சாமுவேல் நியாயாதிபதியாக வருகிறதுக்கு முன்பதாக. இப்போ சாமுவேல் நியாயாதிபதியாக வந்து அவர் கொஞ்ச நாள் ஆட்சி செய்கிறார்.
அதுக்கு பிறகு சவுல் 40 வருஷம் ஆட்சி செய்கிறான். அப்போ ஏறக்குறைய 70-80 வருஷம் ஆச்சு. இப்ப தாவீது தன்னுடைய 7வது வருஷ அரசாட்சியில தான் அந்த பெட்டியை கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுகிறார். ஆக மொத்தம் 90 வருஷம் ஆயிருக்கலாம். ஒரு கிறிஸ்தவன் வீட்டுல 90 வருஷமா உடன்படிக்கை பெட்டி இருக்கு பிரதர். ஒரு புறஜாதியானாகிய ஒருத்தன் வீட்டுல 90 நாள் இருக்கு பிரதர். இந்த 90 வருஷம் இருந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் அபினதாப் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார் சொல்லி இங்க பைபிள்ல நம்ம பார்க்க முடியல. ஆனா வெறும் 90 டேஸ் 90 நாள் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்திருந்த இந்த ஓபேத் ஒரு புறஜாதியனாகிய ஒரு பெலிஸ்தியனாகிய காத்தூரானாகிய கோலியாத்துக்கு சொந்தக்காரங்க அவன். அந்த பெலிஸ்தியன் வீட்டுல 90 நாள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குதான். அந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்தியதையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது கண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இந்த வசனம் சிஸ்டர். இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இந்த வசனம் பிரதர். இந்த வார்த்தையை நம்ம எப்படி நேசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம தியானிக்க கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இது நம்ம கூட இருந்தா போதும். இந்த வார்த்தைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறக்கிறேன். இந்த வார்த்தை தான் நமக்கு உசுறு. இந்த வார்த்தை தான் நம்மை உயர்த்தும். நீங்க பைபிள் வாசித்து பாருங்களேன். பைபிள் வாசித்து பார்க்க தான் நான் சொல்றேன். நீங்க வாசிக்கும் போதே கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். நீங்க வாசிக்கும் போது என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கிற அனுபவம் உண்டு இல்ல? நிறைய நேரம் நீங்க வாசிப்பீங்க. வாசிக்கும் போது தன்னால கண்ணீர் வரும். நிறைய நேரம் வாஸ்தவ வசனங்கள் தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுவார். நான் கூட இருக்கிறேன், நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ சகல ஜனங்களை பார்க்கல ஆசீர்வாதமா இருப்பாய், நீ இனி அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைமையினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எத்தனையோ தடவை வாசித்திருப்போம், எத்தனையோ விட மனப்பாடமா பரிச்சையெல்லாம் எழுதியிருப்போம். அன்னைக்கு வாசிப்போம் பாருங்க, கர்த்தர் இடைபடுவார். இந்த வார்த்தை நம்ம கூட பேசும். இந்த வார்த்தை நம்மோடு இடைபடும். அப்ப வரும் பாருங்க ஒரு தைரியம், கர்த்தர் பார்த்துக்கிடுவாருங்க. எந்த பிரச்சனைனாலும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். இந்த வாசனை நம்ம வீடுகளுக்குள்ள நம்முடைய இருதயங்களுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை புரிஞ்சுக்கிட்டார் பார்த்தீங்களா? ஓபேத்தியதும் இதை புரிஞ்சுக்கிட்டார். ஆனா பாரம்பரியமா 90 வருஷம் நாங்கெல்லாம் கிறிஸ்தவ குடும்பம் தான், நாங்க தான் இந்த சர்ச் கட்டினோம், நாங்க தான் இந்த மணிக்குண்டை கட்டினோம், நாங்க தான் சந்தோஷம், ஆசீர்வாதம், குடும்பத்தினுடைய நன்மை அதுல இல்ல, இதுல இருந்து தான் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி தெரிஞ்சது அந்த கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுக்கு? இதுல கர்த்தருடைய மகிமை இருக்கு பிரதர், இதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குங்கிறத அவர் அறிந்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். பைபிள் ஒரு அழகான சம்பவம் இருக்கும் பாருங்களேன். இதே உடன்படிக்கை பெட்டிய ஏலியின் குமாரராகிய ஓப்பினியும் பினகாசும் யுத்த களத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே கர்த்தருடைய மகிமை உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது. எப்படி இருக்கும்? பரலோகமே நிலகுலைஞ்சு போயிருந்திருக்கும்ல. பரலோகத்தில் மிகுந்த துக்கம் மிகுந்த நாள் என்ன தெரியுமா? இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய சத்துருக்கள் பிடித்தது தான். அது எவ்வளவு பரிசுத்தமானது, மகா பரிசுத்தமானது. பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு தடவை பலி செலுத்தின பின்பு தான் உள்ளே போக முடியும். இஸ்ரவேல் கோத்திரத்தார் யாருமே அதை பார்த்ததில்லை. ஆனா இன்னைக்கு அந்த பெட்டி எங்க இருக்குது? பெலிஸ்தியர்கள் பிடித்து கொண்டு போய் தாகோன் கோயிலில் வச்சிருக்கிறாங்க. பரலோகம் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கும் பாருங்க. வேதனை மிகுந்த ஒரு நாள்னா, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து வேதனை மிகுந்த நாள்னா இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்ட நாள் தான். இப்ப பெட்டி தாகோன் கோயில்ல போகுது. தாகோனை கர்த்தர் முறித்து போடுகிறார். இப்ப அந்த பெலிஸ்தியர் பயந்து இந்த பெட்டியை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஏற்றி விடணும். நல்ல கவனிங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 கறவை பசு மாடுகள் மேல, 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 2 கறவை மாடுகள் பசு மாடுகள் மேல ஒரு வண்டியை வச்சு இந்த பெட்டியை ஏற்றி விடுறாங்க. பெட்டியை ஏற்றப்பட்ட இந்த 2 பசுக்களுடைய குட்டிகளும் வீட்டுல நிக்குது. குட்டிகள் கத்துது. இவங்க மாடு கத்துது, குட்டி கத்துது. அந்த பெலிஸ்தியர் என்ன சொல்றானுங்கன்னா, இங்க நடந்த பிரச்சனைக்கு, இங்க நடந்த வாதைக்கு, இங்க நடந்த மூல வியாதிக்கு கர்த்தர் காரணம்னா இந்த பசு நேர போகணும். இந்த பசு ஒழுங்கா போகலன்னா இது தற்செயலாய் நடந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லி அவங்க கிரிமினலா தான் ஒரு வேலை பார்க்குறாங்க. பசு மாட்டு மேல பெட்டி ஏற்றி வைக்கிறானுங்க. கறவை மாட்டு மேல 2 குட்டிகளோட அங்க தள்ளி வச்சு. ஆனா அந்த பசு தான் இப்ப முக்கியமான ஒரு ரோல் எடுக்கணும். இது தேவ செயலா, இது தற்செயலா? கர்த்தர் அனுமதித்த காரியமா, கர்த்தர் அனுமதிக்காத காரியமா யார் வெளிப்படுத்தணும் தெரியுமா? இந்த பசுக்கள் கையில தான் இப்ப ப்ராஜெக்ட் கையில இருக்குது. அந்த பசுக்கள் என்ன செஞ்சது தெரியுமா? பெலிஸ்தருடைய பசுக்கள், பெலிஸ்த தேசத்துல வாழ்ந்த பசுக்களுங்க. ஆனா அந்த பெட்டியை மேல ஏற்றின உடனே வசனம் சொல்லுது 6:11. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா?
ஒரு அற்புதமான வசனம் பாருங்களேன். 1 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் 12 வாசிக்கிறோமா? 12. அப்போது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. போதும் பாருங்களேன், பெரும் பாதை வழியாய் நேர்வழியை கூப்பிட்டு கொண்டு நடந்து. இந்த பெட்டி கொஞ்சம் திரும்பி இருந்தா, இல்லை இந்த பசுக்கள் இந்த குட்டிகளை பார்த்துருந்தா, இல்லை போக மறுத்திருந்தா, அது ஒரு நாள் பசுவை நம்ம வண்டியில் ஏற்ற மாட்டாங்க, நுகத்தை வைக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருந்த இந்த பசு நேர்த்தியாக செவ்வையாக வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாமல் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றிச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த பெட்டியை நம்ம சுமக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்க. ஒரு பெலிஸ்தர் தேசத்தில் வாழ்ந்த ஒரு ஓபேத்ஏதமா இருக்கலாம், பெலிஸ்தர் தேசத்தில் இருந்த இந்த பசுக்கள் கூட இருக்கலாம், தன் எஜமானனை அறிந்திருந்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பசுக்கு தெரியும் கரெக்டாக அந்த பெத்சிமேஸ் களத்தில் போய் நிற்குது, அங்கே ஒரு கல் இருக்குது, அங்கே பலி செலுத்த போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை கொன்று போடுவாங்கன்னு தெரியும், இனிமேல் நம்ம குட்டியை பார்க்க மாட்டோம்னு தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் துறந்து தேவனுக்காக தேவ திட்டத்தை நிறைவேற்றினது காரணம் வசனம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். வில்லியம் கேரி ஐயா செருப்பு தைச்சிட்டு இருந்தாராம். பக்கத்தில் இந்தியா மேப் வச்சுட்டே தைப்பாராம். இந்தியாவுக்கு நான் போகணும், இந்தியாவுக்கு இயேசு, இந்தியாவுக்கு இயேசு. அவருக்கு தெரியும் இந்தியாவுக்கு போனால் செத்து போயிடுவோம், இந்தியாவிலேருந்து நம்ம திரும்பி வருவோமான்னு தெரியாது. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு வைராக்கியம். இந்தியா எவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு பாருங்க. தன் மகன் செத்து போயிட்டான், குழி தோண்டி அவரே அடக்கம் பண்ணினாராம். சீகன் பாலையாவுக்கு தெரியும் இங்கே வந்தால் நம்ம செத்து போயிடுவோம், இங்கே இருக்கிற வெப்பம் நம்மளை கொன்று போடுன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் செவ்வையாய் நேர்வழியாய் நேர்த்தியாய் வந்த தேவ மனிதர்கள் நமக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தை விளைவித்து போயிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும் பிரதர். இந்த வசனம் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும் சிஸ்டர். இன்னைக்கு சொல்லுங்க, இந்த வசனத்தின் மேல இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தாகத்தை தாங்க ஆண்டவரே. நிறைய நேரம் தடைகளை பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? நிறைய நேரம் ஆசீர்வாத தடைகளை பார்க்குறோம். எல்லாம் அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இதை முறித்து போடோ. வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 நம்ம பார்க்கிறோம், ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. His name is called the word of God. இயேசுவுக்கு இன்னொரு பேர் தான் பைபிள். இயேசுவுக்கு இன்னொரு பேர் தான் பைபிள். இந்த வார்த்தைகளை நம்ம தொட 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 நம்முடைய குடும்பங்களையும் நம்ம குடும்பத்தில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளின் மேல நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெலிஸ்தியர் தேசத்தில் உள்ள மனுஷன், ஒரு பெலிஸ்தியர் தேசத்தில் உள்ள பசு தேவ திட்டத்தை நிறைவேற்றுது. இன்னைக்கு நாம இந்த வார்த்தைகளை இன்னும் வாசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு கல்யாணம் என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சா? கல்யாண நாளுக்குள்ள ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்டையாவது வாசித்து முடிச்சிருங்க. உங்களுக்கு கன்சீவ் ஆகிருக்கீங்கன்னு ரிசல்ட் வந்துருச்சா? அந்த டெலிவரிக்குள்ள ஒரு பழைய ஒரு பைபிளை வாசித்து முடிச்சிருங்க. பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமென். வசனங்களை சத்தமாக வாசிங்க. நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள் கருவில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. இந்த வசனம் எல்லாத்தையும் பார்த்து கொடுங்க சிஸ்டர். இந்த வசனம் நம்ம கூட பேசும். இந்த வசனம் நம்மளை பலப்படுத்தும். பிரச்சனை நேரத்தில், சோதனை நேரத்தில், போராட்டங்கள் நேரத்தில், எதிர்ப்பு நேரத்தில், எரிச்சல்கள் நேரத்தில் இது கர்த்தர் நம்மளோட இருந்து நம்மளை நடத்துவாங்க. பிரதர், வசனங்களை நம்ம வாஞ்சிப்போம். வாசித்துக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போது வாசிங்க, எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் போது வாசிங்க. 48 வயசு பிளம்பர் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த், 48 வயசு பிளம்பரை தான் கர்த்தர் ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறார். அதுக்கு பிறகு அது வரைக்கும் அவங்க மனைவி தான் ஊழியத்தில் இருந்தாங்க. மனைவிக்கு ஜக்கு வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போவார். 48 வயசில் கர்த்தர் அவரை தொடராரு, ஊழியத்துக்குள்ளே நுழையிறாரு. ஒரு பலமான ஊழியத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு. 27 பேரை உயிரோட எழுப்பியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்பவும் கையில் ஒரு பைபிள் வச்சிருப்பாராம் பாக்கெட்டில். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கடை எடுத்து எதையாவது வாசித்துருவாராம். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஜார்ஜ் முல்லர் 300 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிருக்கிறாராம். அதில் 100 தடவைக்கு மேலே முழங்கால நின்னே வாசித்தாராம். அதுதான் நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள். அவர்கள் விதைத்த அந்த ஆசீர்வாத விதைகளை தான் நம்ம இன்னைக்கு அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். சீகன் பால் கையா ரூத் சரித்திரம் வரைக்கும் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆசிய மொழிகளிலேயே தமிழ் மொழியில தான் முத டிரான்ஸ்லேஷன். ஆமென் சொல்லுங்களேன். ஆசிய மொழிகளிலே முதல் தமிழ் தான் பிரிண்டிங்ல இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஒரு பாக்கியம். இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனங்களை நாம் தொடும் பொழுது நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. ஒரு தடவை எப்படி சொல்லிடலாமா? எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய எல்கைகளிலே உடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. ஆமென். எங்கள் எல்லைகளுக்குள்ளே உடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய வார்த்தை நிமித்தம் ஆசீர்வதிச்சு தந்துருங்கப்பா. நம்ம யோசேப்பை நிமித்தம் போத்திபார் ஆசீர்வதித்தார் சொல்றோம்ல, அதுக்கு ஒரு பேஸ் வேர்ஸ் ஒன்று இருக்கு பாருங்களேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 105, அதை மட்டும் வாசிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். சங்கீதம் 105
17 இருந்து வாசிப்போமா? 17 from 17. அவளுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவருக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புறப்பட்டது. என்ன பைபிள் இருந்ததா? யோசேப்பு ஜெயிலில் பைபிள் வச்சிருந்தாரு. அவர் நியூ டெஸ்ட்மெண்ட் இருந்ததா, தோரா இருந்ததா, ஆதியாகமம் இருந்ததா, யாத்திராகமம் இருந்ததா, இல்லை நான் டிவி சேனல்ஸ் இருந்தா, யூடியூப் இருந்ததா? எதுவுமே கிடையாது. அவங்க அப்பா சொல்லி கொடுத்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க அப்பா அவங்கள வளர்த்த வளர்ப்பு, அந்த வசனம் உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். உன்னை நிமிர்ந்திருக்க பண்ணுவார். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ எங்களுக்கு ஜீவரட்சணை செய்வ. உங்களை சூரியனும் சந்திரனும் கூட உன்னை வணங்குன்னு சொல்லி 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 வளர்த்த அந்த வசனம் அவனை புடமிட்டது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம எவ்வளோ வாய்ப்புகளை பெற்றிருக்கோம் பாருங்க, எவ்வளோ வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இது வரைக்கும் பைபிள் நான் ஒரு தடவை கூட வாஸ்து முடிக்கலன்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு வாஸ்து முடிச்சிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனக்கு திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எங்கள் அப்பாட்ட ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னேன், நீங்கள் யாருனாலும் பாருங்கப்பா, ஆனால் பைபிள் ஒரு தடையாவது வாஸ்த பொண்ணா பாருங்கன்னு சொன்னேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நல்ல திருமணம் நடக்கணுமா? தம்பி மாதிரி இருக்கீங்க, தங்கச்சி மாதிரி இருக்கீங்க, கல்யாணத்துக்குள்ளே பைபிள் வாஸ்து முடிச்சிருங்க. ஆமேன். உங்கள் பாஸ்டர் மாதிரியே பேசுகிறேன்ல. ஆமாம், கல்யாணத்துக்குள்ளே நீங்கள் பைபிள் வாஸ்து முடிச்சிடணும். உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னா, நல்ல பொண்ணு வேணும்னா. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறா. நம்முடைய வாஞ்சைகள், இந்த உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அவர். நம்மை ஆசீர்வதிப்பதவருக்கு பிரியம். அந்த பீலையாம் சபிக்கணும்னு தான் வாரான். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் அவனுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆமென். நம்ம ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். முதல்ல பார்த்தோம், நம்முடைய விசுவாசம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ரட்சிக்க போகுது. ஆமென். ரெண்டாவது பார்க்க போறோம், நாம் வாஞ்சிக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தை, நம்ம தியானிக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போடுகிறது. 90 நாள்ல ராஜாவுக்கே மேட்ரு போயிடுச்சு. கர்த்தர் ஓபேத்தியதுமே அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார் என்று தாவீது கேள்விப்பட்டு 90 வருஷம் இருந்த அபினதாப் வீட்டில் ஒன்னையும் காணோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. மூணாவது பாருங்களேன் 2 ராஜாக்களின் புஸ்தகம், ஒரு அற்புதமான பாத்திரம் பைபிள்ல. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 8:6. ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு கூட கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஒரு அழகான பாத்திரத்தை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். இவங்க யாருன்னா சூனேமியால். இங்க கர்த்தருடைய கரம் என்னன்னா, நாம் இழந்து போன எல்லாவற்றையும், ஆமென் சொல்லுங்க, நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல பார்த்தோம், நம்ம எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நம்ம ரட்சிப்புக்கு நடத்த போறோம். ரெண்டாவது, எல்லாவற்றின் மேல ஒரு ஆசீர்வாதம். மூணாவது, இழந்து போன எல்லாவற்றையும். இந்த சூனேமியால் எலிசா தீர்க்கதரிசிய அவங்க தான் கேர் டேக் பண்ணிக்கிட்டாங்க, நமக்கு தெரியும். இப்போ 7 வருஷம் பஞ்சம் தேசத்துல. எலிசா சொல்லிட்டாரு, அம்மா நீ வேற இடத்துல போய் பஞ்சம் பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ எலிசா, இந்த அம்மா சூனேமியால் ஏற்கனவே கனம் பொருந்திய ஸ்திரீ, ஏற்கனவே கொஞ்சம் வசதியானவங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு 7 வருஷம் கழிச்சு அங்க ராஜாவிடத்திலே தன்னுடைய நிலத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக வராங்க. அந்த 7 வருஷத்துக்குள்ள அந்த நிலம் முழுவதும் அபகரிக்கப்பட்டிருக்கு. நம்ம வீட்டில் கூட நம்ம லேண்டை நிறைய பேர் அபகரிச்சிருக்காங்க, தெரியுமா? இருப்பீங்க, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு. நம்ம லேண்டை தொட்டிருப்பாங்க, நம்ம தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்குரியவைகளை அபகரிக்கிற ஒரு கூட்டம் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நம்மளை சுற்றி இருப்பாங்க. நமக்கு உண்டானதை அபகரித்து போடுகிறதுக்கு ஒரு கூட்டம். அதே போல் இந்த சூனேமியால அபகரித்து கொண்டது. இப்போ இந்த சூனேமியால் ராஜாவிடத்துல முறையிட வராங்க. முறையிடுகிற வர்ற அதே நேரத்தில் ராஜா கேயாசியை கூப்பிட்டு, சூனேமியால் ஒரு அம்மா இருந்தாங்களாமே, அவங்க மகன் கூட மரித்து போயிட்டாங்களாமே, அவங்க மகனை எலிசா உயிரோடு எழுப்பினாராமே, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த அம்மா உள்ள என்டர் ஆகுறாங்க. எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்க நம்முடைய தகப்பன். ஆமென் சொல்லுங்களேன். யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாரோ அந்த சமயத்தில் இந்த அம்மா உள்ள போறாங்க. உடனே கேயாசி சொல்லுவோம், இந்த இவங்க தான் இதான் அந்த பையன், இதான் கர்த்தர் உயிரோடு எழுப்பின பையன் சொல்லி அடையாளம் காட்டினோடனே, உனக்கு என்ன பிரச்சனை ஐயா? இப்படி பிரச்சனை. அதுல கர்த்தருடைய ரகசியத்தை பாருங்களேன். அவள் தேசத்தை விட்டு போன
வாசிப்போமா? அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தான். அவங்க போனது எதுக்கு தெரியுமா? என் வயலை ஒருத்தன் அபகரிச்சுக்கிட்டான் சார், ராஜாவே என் வயலை ஒருத்தன் அபகரிச்சுக்கிட்டான், என் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டான், என் சொத்தை அபகரிச்சுட்டான்னு சொல்ல போனா ராஜா என்ன செய்யறான்? அந்த 7 வருஷத்துடைய வருமானத்தையும் கொடுக்குறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க இருந்து உண்டானது இது? இந்த அம்மாவுக்கு மட்டும் எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சது? அவங்க இழந்து போனதை மீட்கல, இழந்து போனதுக்கான இழப்பீடையும் மீட்டுக் கொள்கிறாங்க. கர்த்தர் செய்யறாரு பாருங்களேன். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்த ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. ஆமென் சொல்லுங்க. இவங்களுடைய குணாதிசயம் வசனம் சொல்லுகிறது நீதிமொழி 31:10, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. நம்முடைய குணாதிசயம் இருக்கு பாருங்க, கர்த்தரோடு இணைந்து இருக்கிற குணாதிசயம், கர்த்தர் விரும்புகிற குணாதிசயம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, அந்த குணாதிசயம் இந்த அம்மாவுக்குள்ள செயல்பட்டுட்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிங்களேன். நீங்க 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 4ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 8வது வசனத்தை வாசிப்போமா? பின்பு ஒரு நாள் எலிசா, 2 ராஜாக்கள் 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்தின ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருந்து கேட்டுக்கொண்டான். இப்போ இந்த அம்மாவுக்குள்ள சாப்பிட வந்திருக்கிறார் எலிசா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு காரியத்தை அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. இது எல்லாமே ஆவிக்குரிய நகர்வுகள் பிரதர் சிஸ்டர், இது எல்லாமே ஆவிக்குரிய நகர்வுகள். எப்படி நம்முடைய இழப்புகள், நமக்கு இழப்பு இருக்குது, நிறைய இழந்து போய் நிற்கிறோம், நமக்கு கடன் வாங்கினவங்க கூட திருப்பி தரல, நிறைய பிரச்சனை வழியா கடந்து போறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற போறார். ஆமென் சொல்லுங்களேன். இதுல அந்த அம்மாவுடைய அந்த சூழ்நிலையை பாருங்களேன். 9ஆம் வசனத்துல ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றாருல இவர் ஒரு பரிசுத்தவான். ஆமா, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை நிதானிப்பாங்க. இந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க வந்திருக்க எலிசா தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தவான் சொல்லி. இப்போ அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு மீள் வீட்டறையில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்துவிளை, இதெல்லாம் பைபிளில் பரிசுத்தாவியான நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வசனங்களை தியானிக்கணும், ஏதாவது எழுதணும், தீர்க்க தரிசனங்களை நிருபங்களை எழுதணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டேபிள், அவங்களுக்கு ஒரு சேர், அவங்களுக்கு ஒரு குத்து விளக்கு, அவங்களுக்கு கட்டில், எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கூட இருக்கட்டுமே, ஊழியக்காரங்களை தாங்குறாங்க, ஊழியத்துக்கு விதைக்கிறாங்க, நம்முடைய தரிசன பூமிக்கு நாம் விதைக்கிறோம், நம்ம பல காரியங்களை செய்கிறோம். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதை தாண்டி ஒரு நாள் எலிசா தீர்க்கதரிசி இந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. குழந்தை இல்லைன்னு தெரியுது. அப்போ ஆசீர்வதிக்கிறதுக்காக கூப்பிடும் போது ஒரு அழகான வசனத்தை பாருங்களேன். 15ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 15. அப்பொழுது அவள் அவனை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசல். பரிசுத்தாவியான எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன். அவளை அவள் கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட பொழுது வந்து வாசற்படியில் நின்றாள். சொல்லுங்க எல்லாரும், வாசற்படியில். அதுதாங்க அந்த பரிசுத்த அந்த அலங்காரம். அங்க பரிசுத்தவான் தங்கி இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி போறது? அது நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒழுக்கம், அந்த பரிசுத்தமுள்ள அந்த ஒழுக்கம் அந்த மகளை அப்படி கனப்படுத்துது பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட அப்படி எதிர்பார்க்குறாங்க. ஒரு குணமுள்ள நம்முடைய வாழ்க்கை, ஒரு ஆண்டவருக்கு உகந்த அந்த பரிசுத்த அலங்காரம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க பாருங்க. வாசற்படி பரிசுத்தாவியான எழுதி வைக்கிறார் பாருங்க. அதனால தான் நீங்க பைபிள் வாசிக்கும் நிச்சயமா உங்க கையில் ஒரு பேனா இருக்கணும், உங்க கையில் ஒரு டைரி இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லித்தர வசனங்களை அண்டர்லைன் பண்ணணும். இந்த வாசற்படின்னு நான் பாக்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். எப்படி அந்த அம்மா எவ்வளோ ஒரு பரிசுத்தமான வாட்டி பாருங்க. அங்க தேவ மனுஷன் தான் இருக்கிறார், அவர் இருக்கிறது பரிசுத்தவான் தான். ஆனா நான் ரூமுக்குள்ள நான் போக மாட்டேன். அது ஒழுக்கம், அது உண்மை, அது ஆண்டவருக்கு உகந்தது. இப்படி ஒவ்வொரு நகர்வையும் இவங்க அழகா நகர்த்துறதை நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து பேதுரு என்ன சொல்றாருங்க பாருங்களேன். 1 பேதுரு 3:3. ஸ்திரீகள் ஜடை பின்னும்போது எத்தனை ஜடை பின்னுவீங்க? எத்தனை லேயர் எடுப்பீங்க? 3 தானே. உங்களுக்கு தான் வசனம் போட்டிருக்கு பாருங்க. மயிரை பின்னி, ஆமா, பொண்ணு ஆபரங்களை புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற. மறந்துடாதீங்கன்னா பேதுரு 3:3. உங்க முடிய 3 சடை பின்னுவீங்கல்ல, அது உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்குது. இப்ப பாருங்களேன், 5ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும். போதுமா? சூனேமியால குறித்து பேதுரு தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்க. பரிசுத்த ஸ்திரீ
பூர்வத்திலே ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல அன்னைக்கு வாழ்ந்தாங்க பாருங்க. அவங்கள பரிசுத்த ஸ்திரீ நம்முடைய குணாதிசயங்கள், கர்த்தரோடு இணைந்து இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். பிரதர், நம்ம கிறிஸ்தவங்க தான். ஒரு தடவை ஒரு தேவ மனிதன் வேகமா ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக ஓடினாராம். அப்போ பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்த ஒரு சின்ன குட்டி பையன் ஆரஞ்சு பழங்கள் வித்துட்டு இருந்தானாம். இவர் வேகமாக ஓடினாரு, ட்ரெயின் மூவ் ஆகுது, இந்த பழம் தட்டி விட்டோன்னே எல்லாம் செதறிச்சு. உடனே இவர் ஓடி போனவர் நின்றுட்டு அந்த பழத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாரு, ட்ரெயின் போயிடுச்சு. அந்த குட்டி பையன் கேட்டானா, ஆர் யூ ஜீசஸ் அப்படின்னானா. இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நீங்க என்ன இயேசுவா அப்படின்னு கேட்குறானா. அப்போ இந்த குணம் எவ்வளோ வேல்யூபிள் பாருங்க. கர்த்தனைக்கு நம்மகிட்ட அப்படி எதிர்பார்க்குறாங்க பிரதர். இதை நம்ம சரிப்படுத்த இழந்து போனதை தரமாட்டார் கர்த்தர். இழந்து போனதுக்கு இழப்பீடையும் கர்த்தர் தருவார். 1 மடங்கு இல்லை, 7 மடங்கு தருவார். ஆமென் சொல்லுங்களேன். 7 வருஷத்துல இந்த நிலம் என்னென்னலாம் கொடுக்குமோ அவ்வளோ ஈல்டையும் கர்த்தர் அந்த ஸ்திரீக்கு திரும்ப பண்ணுகிறார். அவளையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்த திரும்ப திரும்ப. இப்போ சொல்லலாம், இன்னொரு தடவை ஒரு சுத்திடலாமா, நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் கத்த திரும்ப தர உண்மையுள்ளவர் ஆயிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாங்கள் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். எங்களை ஏமாத்திருப்பாங்க, கடன் வாங்கிட்டு ஏமாத்திருப்பாங்க, இந்த தாரன்னு சொல்லிட்டு ஏமாத்திருப்பாங்க, நம்ம உடன்பிறப்புகள் கூட நம்மளை ஏமாத்திருக்கோம், நம்முடைய சொத்துக்களை ஏமாத்திருப்பாங்க, நமக்கு மேல பொய்யா வழக்கு போட்டிருப்பாங்க. எல்லாம் இந்த காலையில கேன்சல் ஆவதாக இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம், திரும்ப பெற்றுக்கொள்கிறோம், திரும்ப பெற்றுக்கொள்கிறோம், திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்துல. சிக்கலாகல தாவீது நிற்கிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீது திரும்பி வந்து பார்த்தா மனைவியை காணும், பிள்ளைங்களை காணும், கூடாரங்களை காணும், ஒன்னையும் காணும், வெறும் சாம்பல் தான் வந்துட்டு இருக்கு, புகை வந்துட்டு இருக்குது. இப்ப தாவீதோடு இருந்த 600 பேருக்கும் கோபம் வருது. அதுல ஒருத்தன் கல்லை தூக்கி நிற்கிறான். ஒருவேளை ஒரு கல் தாவீது மேல பட்டிருந்ததுன்னா இருக்கிற 600 பேரும் கள்ளத்துக்கு எரிஞ்சிருப்பானுங்க. அப்பொழுது இது தாவீதின் கற்குவியல் என்று நம்ம பைபிள் வாசித்திருப்போம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆமென் சொல்லுங்களேன். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது தன்னை தேவனுக்குள்ளே, 6வது வசனம் நினைக்கிறேன், தேவனுக்குள் மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசனமானது மானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் அந்த தண்டை தொடரலாமா, அதை நான் பின் தொடருமான்னு கேட்டேன். 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாங்க, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அல்லேலூயா. 21ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். இப்ப சொல்லுவோம் தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான், இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஏன்னா கர்த்தரோடு இருக்கிற அந்த குணாதிசயங்கள், கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு பலமுள்ளது. சுனேமியாலின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல ராகாபுடைய தேவன் நம்முடைய தேவன். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. ஓபேத்ஏதோமின் தேவன் நம்முடைய தேவன். 3வது நம்ம பார்த்தோம், சுனேமியாலையும் சூனேமியாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப செய்தார். இன்னொரு காரியத்தை பாருங்களேன். கடைசியாக யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. 4வது பாயிண்ட், யோபுக்கு நான் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்தாரா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். முதலாவது பர்சனலான ரட்சிப்பு, பர்சனல் சேவியர், என்னுடைய சொந்த ரட்சகருக்கான ஒரு அடையாளம் தான் ராகாபுடைய அந்த பேசேஜை நம்ம பார்த்தோம். 2வது பார்த்தோம், நம்முடைய உண்டான குடும்பத்தில், இன்னைக்கு நம்ம செய்கிற ஆஃபீஸில், நம்முடைய கையின் பிரயாசத்தில், நமக்கு உண்டான வேலைகளில், நம்ம ஆஃபீஸில் இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓபேத்ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் வசனத்தின்படி. 3வது பார்த்தோம், சுனேமியால் நம்ம இழந்து போயிருப்போம். நிறைய பேர் நம்மளை ஏமாற்றி இருப்பாங்க, நிறைய காரியங்கள் வழக்கு வியாஜியங்கள்ல அவைகளை திரும்ப பெற பண்ணுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். 4வது பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய டிராவலில், நம்முடைய பயணங்களில் நமக்கு உண்டான எல்லாவற்றிலையும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு வேண்டும் பார்த்துருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். அந்த பாதுகாப்பை குறித்து நீங்கள் வாசிக்கணும். எஸ்ராவில் வாசித்தீங்கன்னா இருக்கும். எஸ்ரா ஜனவரி 1ஆம் தேதி கிளம்புறாரு. முதல் மாதம் 1 தேதியில் கிளம்பி மே மாதம் 5ஆம் மாதம் 1 தேதியில் வராரு. அப்போ 4 மாதம் டிராவல். எங்கேருந்து? பேபிலோன் டு ஜெருசலேம். இந்த 4 மாதமும் கர்த்தர் அவரை பாதுகாத்த அந்த பிரயாண பாதுகாப்பை எழுதியிருப்பார். திருடர்கள் இருக்காங்க, கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க, கொலைகாரர்கள் இருக்காங்க, வழிபறிகள் இருக்காங்க, எல்லாவற்றில இருந்து அந்த நடத்தி வந்த விதத்தை எஸ்ரா அழகாக எழுதியிருப்பார். இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்முடைய பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்களேன். விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு, விசேஷமாக பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு.
கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம பார்க்கிறோம் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அருவருப்பும் காம விகாரங்களும் நிறைந்து போன இந்த உலகத்துல கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தர் காவாராகில், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் காவாராகில். உன்னத பாட்டுல ஒரு அழகான வசனம் இருக்கு 4:12. என் சகோதரியே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? யாருக்கெல்லாம் அந்த வசனம் தெரியும்? என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் வாசிக்கிறோமா? சகோதரிகள் ஒரு தடவை இதை வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு சிஸ்டர். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு. பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிறீங்களா? சகோதரிகள் இருக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்துல கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒரு டைம்ல ஆசாப் கதறாரு, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எங்க வேலி எடுத்து போட்டீங்க? காட்டு பன்னி உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு காட்டு பன்றிகள் நம்மளை சுத்தி இருக்குது. எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம். காட்டு பன்றிகள். ஒரு இடத்துல வசனம் இருக்குது பிரசங்கில, அடைப்பை பிடுங்குறவனே பாம்பு கடிக்கும், பாம்பு வரும். இன்னொரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க உன்னத பாட்டுல, ஆண்டவரே, சிறு நரிகளும் குழி நரிகளும் எங்க பூவும் பிஞ்சுமா இருக்க திராட்சை தோட்டங்கள் மேல வருகிறது. எல்லாமே நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க. பூவும் பிஞ்சுமா இருக்கு நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய சந்ததியினர், நம்முடைய குடும்பம், எல்லாவற்றிலும் விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தரணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வாகனங்களில் போறோம்ல, நம்ம போகும்போது ஒரு ஆயிரக்கணக்கான வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். நமக்கு எதிர்த்து லட்சக்கணக்கான வண்டிகள் வருது. ஆமென் சொல்லுங்களேன். அது நேற்று நைட்டு டிராவலில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போகிறாங்களா சென்னையிலேருந்து ஒரு 3 நாளாகவே பயங்கர டிராஃபிக் நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும். உண்மையாக சொல்ல போனால் நமக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, அப்படி தானே? கர்த்தர் தான் நம்ம ஸ்டீரிங்கை பிடிச்சி போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தரணும்னு சொல்லி இந்த காலவேளையில் நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேலே காட்டு பன்றிகளும் சிறு நரிகளும் குழி நரிகளும் பாம்புகளும் மிகுந்த இந்த சத்துருக்களும் இந்த அருவருப்பாகவும் நிறைந்த இடத்துல எங்களை எங்கள் சந்ததிகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நம்ம ஆஃபீஸில் பார்க்குறோம்ல, ஆஃபீஸில் நிறைய பாம்புகள் இருக்கும். நம்ம வெளியே போனால் நிறையா குழி நரிகள் உட்கார்ந்துருக்கும், நிறைய சிறு நரிகள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு பலமான வேலியை கர்த்தர் இந்த காலை வேலை நமக்கு தரும். ஒரு சுத்திரமா எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. ஒரு விசேஷித்த எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து அப்படியே அந்நிய பாஷைகள். உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற உங்கள் ஆஃபீஸில் வர்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், வஞ்சகத்தோடு பார்க்குறவங்க, இச்சையோடு பார்க்குறவங்க, அருவருப்பாக பேசுகிற ஒரு கூட்டங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்தோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் கிரியைகள் முடக்கப்படுவதாக. ரெத்திர்மால் மராக்கா ஷண்டலஹ தி அம்பல்மானா தேகமா தேகபா தூகாதாரா. சொல்லுங்க சிஸ்டர், விடாதீங்க. உங்க பெண் பிள்ளைங்க பேரை சொல்லி ஜோமனுங்க. எங்க பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் மனைவியை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சகோதரியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க ஆபீஸ்ல இருக்க அந்த நயவஞ்சகன் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவனுடைய பார்வைகளில் இருந்து, அவனுடைய பேச்சுக்களில் இருந்து, அவனுடைய அருவருப்புகளில் இருந்து, இந்த சமுதாயத்தில் கடந்து போகிற எல்லா குடி வெறி நாவிகளில் இருந்து, போதை வெறிகளில் இருந்து, கஞ்சா பழக்கத்தில் இருந்து ஆண்டவரே எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க தம்பிமாரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க பசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து தெல்மா ராபாட்டா கத்தட்டமன்னபா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தரோ கர்த்தரோ ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்க குடும்பம் அடைக்கப்பட்ட தோட்டமாய், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இருப்பதாக. தெல்மா ராபாபாபாபா சந்தலபா. ஒருவன் முன் எல்லைகளுக்குள்ளே நுழைய முடியாது. அவனுடைய கிரியைகள் முறிக்கப்படுவதாக, அவனுடைய செயல்கள் அழிந்து போவதாக, ஆமான்கள் அழிந்து போவார்களாக. துன்மா நம்ம நம்ம ரபடபலா தேகே மே கெபே கெபே துடா சந்தரா கபத நதியாந்தனபா. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, கர்த்தருடைய தூதருடைய பாதுகாப்பு. அருவருப்பானவன் நம்மளை சுத்தி இருக்கான் பாருங்க. ஆபீஸ்ல பாசா இருப்பானுங்க, அருவருப்பானவர்கள். எல்லாருடைய கிரியைகள் இந்த நாளை முறித்து போடுங்க ஆண்டவரே. ஒன்னு அவனை அங்கிருந்து அகற்றி போடுங்க, இல்லைன்னா அவனுடைய கிரியைகளை முடக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எங்கள் குமாரர்கள் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல, ஆமென் சொல்லுங்களேன். எங்க குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த மூளை கற்களை போல இருப்பார்களாக. எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருப்பதாக. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பா. நம்ம குடும்பங்கள் மேல ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. பிரச்சனை வருதா, சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர். உங்க ஆபீஸ்ல பிரச்சனை இருக்குது, உங்களை சுற்றிலும் பிரச்சனை இருக்குது,
தேவையில்லாத டென்ஷன் பண்ற ஒரு கூட்டம் இருக்குதுன்னா பயப்படாதீங்க. இப்படிதான் யோபு டச் பண்ணி பார்க்க பிசாசு வந்தான். யோபு கிட்ட இருந்தது மொத்தம் 7000 ஆடு இருந்துதான், 3000 ஒட்டகம் இருந்துதான், 500 கழுதை இருந்துதான், 500 ஏர் இருந்துதான். ஆக மொத்தம் 11,000 இருந்திருக்கு. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல பிசாசு ஆண்டுட்டு வந்து யோபு யோபு யோபுனா. கடைசியில் நெட் ரிசல்ட் என்ன தெரியுமா? காரியத்தின் கடை தொகை நெட் சேலரி என்னாச்சுன்னா 22,000 அனிமல்ஸ் வந்துருச்சு யோபுக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனை சும்மா விட்டு இருந்திருக்கலாம்ல. இப்போ பாருங்க, இப்படி பாருங்க, 11 1 அங்கே அப்படியே 2 ஆகி போச்சு. 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு. ஏற்கனவே 10 பிள்ளைங்க பரலோகத்துக்கு போயிட்டு அப்படியும் கர்த்தர் மீதி 10 பிள்ளைங்களை கொடுக்குறாரு. அப்போ 20 பிள்ளைங்க பரலோகத்தில். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 14,000 ஆடு, 1000 கழுதை, 1000 ஏர்கள், 6,000 ஒட்டகங்கள், 22,000 குவான்டிட்டி கொண்டு வந்துருச்சு. உங்களை யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா பயப்படாதீங்க. கர்த்தர் ரெட்டத்தனையான அபிஷேகத்தை வச்சிருக்கார். ரெட்டத்தனையான பாதுகாப்பை தருவார். கொஞ்ச நாள் வேணா நம்ம கடந்து போகிற பாதை அப்படி இருக்கலாம் பிரதர், ஆனால் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அதை தான் நம்ம இன்னைக்கு வாசிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற கர்த்தர் அவர். காரணம் என்னன்னா, யோபு குறித்து 1:1 மட்டும் ஒரு தடவை சத்தமா வாசித்துருவோமா? யோபு 1:1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான். நம்ம ரோல் இது. நம்ம இந்த ரோலை பார்த்துக்கிட்டோம்னா கர்த்தர் தம்முடைய ரோலை பார்த்துக்கிட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்புக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். இந்த ஊத்ஸ் தேசம் என்பது ஏதோம் தேசம். ஏசாவுடைய பேரன் சந்ததி தான் அந்த யோபு. அந்த நாட்கள்லே அந்த யோதோம் ஏசா ஃபேமிலிக்குள்ள இருந்தா கூட இந்த யோபு ஆண்டவரோட இணைஞ்சிருந்தார்ல. அப்போ நம்ம இஸ்ரேல் தேசத்துல இருந்து நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏசாவுடைய சந்ததியே அப்படி இருக்குன்னா நம்ம இஸ்ரேல் சந்ததி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புரியுதா உங்களுக்கு? அவன் ஏசாவுடைய வம்சோலியில வந்த ஒரு யோபு, நம்ம இஸ்ரேல் வம்சோலியில வந்தவங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நம்மளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், நம்மளை பாதுகாப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு 4 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்குறோம். 4மே ரொம்ப விசேஷமானது. நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லலாமா, நீங்க எங்களை ஆசீர்வதிக்க விரும்புறீங்க ஆண்டவரே? முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு விசுவாசம். நம்முடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சிக்கணும்னா விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த அலங்காரம். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 4வது, நமக்கான பாதுகாப்புல நாம் கர்த்தருக்கு பயந்திருந்தோமானால் கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிடுவாங்க. பிசாசு போராட தான் செய்வான். அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேற ஒன்றுக்கும் வரான். நான் ஏற்கனவே போன தடவை வரும்போது சொன்னேன்ல, ஏசப்பா பக்கத்துல பேதுரு போயிட்டார். தூரத்துல இருந்த பேதுரு இப்ப பக்கத்துல வந்துட்டார் விசுவாசத்துல. இப்ப பக்கத்துல நடந்து வந்த பொழுது, கைப்பிடிக்கிற தூரத்துல தான் பேதுரு வந்தபோது வசனம் சொல்கிறது 14:30 மத்தேயில, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து புகையில். நம்ம சொல்லலாம்ல, நான் தான் ஏசப்பாட்ட வந்துட்டேன், எதுக்கு பிரதர் காத்து வேகமா வீசணும்? நான் தான் ஏசப்பா பக்கத்துல வந்துட்டேன், அப்புறம் எதுக்கு இந்த காத்து வீசணும்? காத்து வீசும் சிஸ்டர், காத்து வீசும் பிரதர். அவன் பிசாசு திருடவும் கொல்லவும் வேற ஒன்றுக்கு வரான். நம்மளை விசுவாசத்தை வீழ்த்தவும், நம்மளை அமிழ்த்தவும், நம்மளை அழுத்தவும் தான் அவன் செயல்படுறான். ஆனா கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து ரட்சிக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம ஜோமன போறோம். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் எகிப்துக்கு போனாராம் சாராலோட. இந்த சாரால எப்படியாவது அபகரிச்சிடலான்னு சொல்லி பார்வோன் பிளான் பண்றான். கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளை மேல நீ கை வச்சனு கொன்னே விடுன்னு சொல்லிட்டார். விளைவு என்ன தெரியுமா? ஆபிரகாமையும் சாராலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிட்டாராம். அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி ஆயிரும். ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இங்கேயும் உண்டாகுது. அன்னைக்கு மாத்திரம் பார்வோன் சாரால தொட்டுருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்க. அதனுடைய சூழ்நிலையே வேற. ஆனா கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவர். அதுதான் ஒரு வெளியடைத்து பாதுகாக்கிறார். அன்றைக்கு எகிப்துல செய்த அதே பாதுகாப்பை இன்னைக்கு நம்ம குடும்பங்களையும் அவர் செய்து வருகிறார். இப்பவும் அவர் செய்வார், இனிமேலும் அவர் செய்வார். இந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆனா அதே சமயம் உங்களுக்கு கடைசியா ஒரே ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறேன் பாருங்களேன். ஆகான் சாபத்தீடானதிலே தொட்டதுனால, ஆகான் எரியோக்கிலிருந்து சாபத்தீடானதை எடுத்ததுனால கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆகானையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய குமாரரையும் அவனுடைய குமாரத்திகளையும்
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கல்லெறிந்து கொன்று சுட்டரித்து போட்டார்களாம். இழந்து போனான் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆகான், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆகான் எல்லாவற்றையும் இழந்து போனான். இதற்காக நாம் அழைக்கப்படலை, இதற்காக நாம் கரம் பிடிக்கப்படலை. ஆகான் தான் திருடினான். ஆகான் ஆடு மாடு என்ன பண்ணுச்சு? ஆகான் வீட்டில் அந்த வேலைக்காரங்க என்ன பண்ணாங்க? இந்த சாபத்தில் பங்கெடுத்த அனைவரையும் கர்த்தர் அழித்து போட்டார். இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரோடு பயணிப்பதற்கும் ஆண்டவரோடு மகிழ்ந்திருப்பதற்கும் இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ லார்ட். நம்முடைய ரட்சிப்பை பெருக பண்ணுகிற கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர், நம்முடைய கையின் பிரயாசங்களிலே தயவ மகிமை வெளிப்படுத்துகிற கர்த்தர், நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, நேசர் என்னோடு துணையாய் ஜீவி நான் இனி கலங்கிடேனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அப்படியே வலது கருத்து உயர்த்தி, எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திட. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இன்னொரு தடவை, நேச என்னோடு துணையாய் நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாக. காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடு. ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் வில் தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்தி. எல்லாரும் விசுவாசத்தோடு ஆமென். எஸ் 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 எஸ். வேலைகளில் ஒன்று கொள்ளாகிடுவா நான் பாடி மகிழ்ந்திடு. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். என் இயேசுவை துதித்திடுவே என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை தூதி. ஒரு விசேஷித்த விடுதலை, ஒரு அபிஷேகம் மேற்பா கபா பாபா ராதா.
ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க ஆமென். ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ ரபலா பகபதர சந்தலபா. ஒரு விசேஷித்த விடுதலை விடுதலை விடுதலை. மகிமை 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 எங்களிலே எங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேல, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேல, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேல. ரேதுட் மகபட சந்தலகபதனா ரேகேமே கேபே கேபதனதனா. ஒரு விசேஷித்த விடுதலை ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்க குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருகிறதற்காக நன்றி. ஒரு விசேஷித்த ரட்சிப்பு கடந்து வருகிறதற்காக நன்றி. ஒரு விசேஷித்த மகிமை கடந்து வருகிறதற்காக நன்றி. எல்லா தடைகள் விலகுவதாக. ரட்சிக்க கூடாதபடி உடைய கரம் குறுகவில்லை, உடைய கரம் குறுகவில்லை. என் தகப்பனை தொடுங்க ஆண்டவரே, என் தாயை தொடுங்க, என் கணவனை தொடுங்க, என் மனைவியை தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, என் சகோதரனை தொடுங்க, என் சகோதரியை தொடுங்க ஆண்டவரே. பெர்மா ரத்தடதடதியாந்தரபா. ராகாபுக்குள்ள இருந்து விசுவாசம் வைராக்கியம் எங்களிலே உண்டாகி பெருகுவதாக. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்க எல்லாம் அவ்வளவுதான் பிரதர், அவங்கெல்லாம் தீவிரமான பக்தர்கள் இல்லைங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்ம குடும்பத்துல செய்வ ரட்சிப்பு தாங்க நமக்கு இதற்கான அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வாரம் சபைக்கு வருவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பு இன்னைக்கு காலையில நம்ம குடும்பத்துக்குள்ள செய்ய தொடங்கி இருக்கிறார். ஓபேத்ஏதோமின் தேவன் நம்முடைய தேவன். உடைய வசனத்தின் மேல ஒரு வாஞ்சே தாங்கப்பா. எல்லாரும் கேட்கலாம், சபை எல்லாம் கேளுங்க. உங்க வசனத்தை நாங்கள் இன்னும் நேசிக்கணும்பா. உடைய வசனம் எங்களுக்குனால எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கட்டும் டாடி. வசனம் உட்புகாத இடங்களுக்குள்ள அது கடந்து போகும் பிரதர், அது ஆழங்களுக்குள்ள கடந்து போகும், அது வானத்துக்கு ஏறினாலும் கடந்து போகும். வசனம் எல்லாவற்றையும் மாற்றும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தான் நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால தான் நம்ம ஜெயம் எடுக்க போறோம். பிசாசானவன் தோற்கடிக்கப்பட போகிறது கர்த்தருடைய வார்த்தையினால, அவன் வெட்கப்படுத்தப்பட போகிறது கர்த்தருடைய வார்த்தையினால, நம்முடைய ஆசீர்வாத ஊற்று கண்கள் திறக்கப்பட போகிறது கர்த்தருடைய வார்த்தையினால. எல்லாவித ஆசீர்வாத தடைகள், விசேஷமா திருமண தடைகள் மாறுவதாக. ஆமென் சொல்லுங்களேன். கர்ப்பத்தின் பாக்கியத்தை கர்த்தர் உண்டாக்குவாராக. ஆமென் சொல்லுங்களேன். வேலை வாய்ப்புகளை கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. பதவி உயர்களில் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. எங்க பிசினஸ்ல கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. எங்க கையின் பிரயாசங்களில் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. இந்த நாளில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம்பா. இழந்து போனதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். சுனேமியாளின் தேவன் எங்களுக்கு தேவன். எங்களை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்தனுக்கே காவலவர் நாங்க பாட்டோம். நீங்க தான் எங்க காவல், எங்க குடும்பத்திற்கு காவல், எங்க பிள்ளைகளுக்கு காவல், எங்க வீட்டில் உள்ள அப்ளைன்சஸ் கூட கர்த்தர் தான் காவல். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துருக்கீங்களா? டிவி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாது, ஃப்ரிட்ஜ் வேலை செஞ்சால் இண்டக்ஷன் வேலை செய்யாது, இண்டக்ஷன் எல்லாம் ஓடிட்டு இருந்தால் ஏசி வேலை. எத்தனை பேர் வீட்டில் இதை அனுபவிப்பீங்க? ஆமாம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. எல்லா செலவுகளுக்கும், வீணான அலைச்சல்களுக்கு, வீணான செலவினங்களுக்கு, வீணான நேர விரயங்களுக்கு, வீணான மன உளைச்சல்களுக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேல ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. எங்க பிள்ளைகள் மேல, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேல ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாவதாக. எங்க வாகனங்கள் ஆண்டவர் எந்த விபத்துகள் வேதனைக்குள்ள சிக்க கூடாதுப்பா. செலவுகளுக்கு எங்க வாகனங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவையில்லாத குழப்பங்களுக்கு, மன வார்த்தைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்க வாகனங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை சொல்லுகிறோம். எங்க வாசஸ்தலத்துல ரத்தத்தை சொல்லுகிறோம். இயேசுவின் ரத்தம் இப்படி செய்கிறதற்காக நன்றி. இப்ப நம்ம ஜெபம் போறோம். நம்முடைய புதிய தரிசன பூமியில கர்த்தருடைய பலன் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்களேன்.
எங்களை எங்க சபைக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இதன் தேவைகள்ல இதனுடைய சூழ்நிலைகள்ல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்பா எங்க திருச்சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பரிசுத்த திருச்சபையை ஆண்டவரே, இந்த பரிசுத்த கூடார திருச்சபையை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதையும் இதுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு தாங்க. இதை இதற்குண்டான எல்லா தரிசனத்தை ஆசீர்வதிச்சு தாங்க. இதை இதற்குண்டான எல்லா ஓட்டத்தை அது ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. நம்முடைய பாஸ்டர் லேவி கோத்திரத்தார் என்று சொல்லி நம்ம திருமண ஆராதனையில் பார்த்தோம். எனக்கு ஒரு சம்பவத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். நம்முடைய பாஸ்டர் ஆரோன் குடும்பத்தார் என்றால் இந்த ஜூடா எலையாசார் குடும்பத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆரோனுடைய 40 ஆண்டுகள் ஊழியம் வேறு மாதிரி, ஆனால் எலையாசருடைய ஊழியம் வேறு மாதிரி. நம்முடைய ஜூடாவுடைய சந்ததி பினகாசுடைய ஊழியம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஆக மொத்தத்தில் சொல்றாரு, நித்திய உடன்படிக்கை நான் பினகாசோடு செய்வேன். சந்ததி சந்ததிக்கும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் எங்க சபைகள் மேல, எங்க சபை பாஸ்டர் மேல, அவங்க குடும்பத்தின் மேல, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேல கடந்து வருவேன். ஒரே ஒரு தடவை அப்படியே சுத்திடுவோமா கையை எங்க சபை மேல, எங்க சபையின் தலைவர்கள் மேல, ஆண்டவரே அவங்க சந்ததிகள் மேல, அதனுடைய தேவைகள் மேல, அதனுடைய எல்கைகள் மேல எல்லாவற்றிலும் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பெற்றுக்கொள்கிறோம், 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 பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். புதிய தரிசனங்களுக்குள்ள, புதிய அடையாளங்களுக்குள்ள, புதிய ஓட்டங்களுக்குள்ள பெற்றுக்கொள்கிறோம். Thank you Lord. எங்க அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாரும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி. நான் அந்த சத்திய வார்த்தை நிமித்தம் நான் சொல்றேன் ஆண்டவரே, எங்க அன்பு பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் மகிமை கடந்து இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இன்னொரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எஸ்.